ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேஹோப் அண்ணாக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜேஹோப் அண்ணாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்பயுமே டாம் அண்ட் ஜெர்ரி அண்ணாவாகவே இருங்க, எப்பயும் மாறிடாதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். நான் எப்பயுமே உங்கள் கூட இருப்பேன். ஓகே அண்ணா, ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி உங்கள் நாள் நல்லா போக வாழ்த்துக்கள். தென் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்குற மாதிரி தான், நான் எந்த இன்ட்ரோவும் கொடுக்க விரும்பலை. அப்புறம் டிக்ளைமர், தயவுசெய்து ஹெட்செட் போட்டுக்கோங்க. இந்த எஃப்எஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. ஓகேடா, நம்ம இன்ட்ரோ எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைம் ஆச்சுடா ஆஃபீஸுக்கு. பேபி கொஞ்ச நேரம் இதை தாண்டா நீ அரை மணி நேரமாக சொல்லிகிட்ருக்க. ஆல்ரெடி லேட் ஆச்சு, அப்புறம் நீ என்ன தான் திட்டுவ? பேபி இன்னும் ஒரு நிமிஷம் பேபி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை அடிச்சிருவேன்டா, தயவு செய்து எந்திரிச்சிரு. பேபி ஜஸ்ட் கிவ் மீ ஒரு 5 minutes. 5 minutesல நீ நாத்தி கழட்டிடுவியா? பேபி அதான் எல்லாம் கழட்டி தானே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 minutes பண்ணால் போதும். உன்னை அடிச்சிருவேன்டா ஜேஹோப், தயவு செய்து எந்திரிச்சு போயிடு அப்படியே சொல்லிட்டு. இப்போ நீங்கள் தான் ஜேஹோப்பை அப்படியே தள்ளி விடுறீங்க. ஜேஹோப் உங்களை அப்படியே ஒரு ஈவிலாக ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு, சரிடி பண்ணாட்டி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீயும் கிளம்பி ரெடியாரு. என்னடா நீ சொல்கிறதே சர்காஸ்டிக்காக இருக்குது, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபிமா, போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் பாத்ரூமுக்கு போயிடுறான். அவங்கள பார்த்துக்கிட்டே, நீங்களும் ஜேஹோப்பை பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டே, இவனை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது, கொஞ்சம் கேப் கிடச்சா கூட எதையாவது பண்ணுறான், ஐயோ அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாத்ரூமில் போய் குளிக்க போகிறீங்க. இப்போ அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸில் நீங்கள் கிளம்பி அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் 2 பேரும் அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு, நீங்கள் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஹோபிக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆகி அப்படியே ஹோபியை திரும்பி பார்க்குறீங்க. ஹோபி என்ன இது, இவன் பேசிகிட்டு இருந்தா ஒரு சவுண்டும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஹோபியை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் ஹோபி அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் தைஸ் மேலே அப்படியே வச்சு உங்களை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உள்ளே கொண்டு போயிருப்பான். நீங்கள் என்னடா பண்ணிருக்க? பேபி அது உன்னை பார்த்தாலே. ஹோபி ப்ளீஸ் கையை எடுத்துரு, என்னால் சுத்தமாக முடியல. என்னடி வாய்ஸ் பம்முது, என்ன மூட் ஆன் ஆகிடுச்சா? நான் ஆஃப் பண்ணிட்டா இப்போது அப்படியே சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி டோனில் பேசுகிறான். நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போகுது உங்களுக்கு. பிகாஸ் ஹோபி உங்கள் தைஸ்லேருந்து அப்படியே மேலே போய் உங்கள் சென்சிட்டிவ் பார்ட்டை ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஹோபி தயவு செய்து ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு, ப்ளீஸ்டா. சாரி பேபி, என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலடி. காலையில் பாதியிலே என்னை துரத்தி விட்டல அப்படியே சொல்லிட்டு இப்போ ஹோபி அப்படியே உங்களை பண்ணிகிட்டே இருக்கான். கையிடுற நாயே பொறுக்கி அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவன் அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு உங்கள் ஃபேஸு கீஸு எல்லாத்தையும் அப்படியே தொடக்கிறீங்க. செம்மையாக உங்களுக்கு ஸ்வெட்டாக இருக்குது. ஹோபி உங்களை பார்த்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே சிரிக்கிறான். பொறுக்கி நாயே அப்படியே சொல்லிட்டு அவனை அடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்கள் ஆஃபீஸும் வந்துருச்சு. சரி ஆஃபீஸ் வந்துருச்சு, நான் உனக்கு பிஏ அவ்வளோதான், ஒய்ஃப் இல்லை, புரிஞ்சதில்ல? என்னால் அப்படி இருக்க முடியாது இப்போ பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவன் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அந்த சைடு இந்த சைடும் பார்க்குறான். நீங்களும் இவன் என்னடா பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஹோபி அங்கே சீட் பெல்ட் அப்படியே கழட்டி அப்படியே உங்களை தூக்கி அவனை பார்க்குற மாதிரி உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் என்னடா பண்ணுற? காஜு மூத்தி போயிருக்கடா அவனுக்கு, ஏண்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிக்கிட்டு அவன் ஷோல்டர் அப்படியே அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஹோபி அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் விடுறோம் விட்டுறோம் நாயே
இப்படியே நீங்கள் 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே ஹோபி கிஸ் பண்ண நீங்களுமே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஹோபியோட 2 ஷோல்டரையும் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, டே ஹோபி ப்ளீஸ் தான் வானா பேபி சும்மா ரெடி ஹோபி ப்ளீஸ்டா, அது 2 டச்சாக இருக்கடா, என்னால் சுத்தமாக முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். எனக்கு ஒன்று டீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குடி, அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். டே ஹோபி இது விளையாடுற நேரம் இல்லை, நிறையா மீட்டிங் இருக்குது, ப்ளீஸ்டா. முடியாதுடி ப்ளீஸ்ட்டு முடான்னு ஆயிடுச்சு. இப்போ ஹோபி உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவன் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஷர்ட்குள்ளே விட்டு அப்படியே உங்கள் ஜஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் ஹோபியோட அப்படியே ஹேரை பிடிச்சி அப்படியே க்ரிப் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் கால். அப்படியே ஃபோன் கால் அடிக்கிறதுடா, யாராவது முக்கியமானவங்களா இருக்க போகிறாங்க, கிளைண்ட்டாக இருக்க போகிறாங்க. அரோண்டே கிளைண்ட்டோட எனக்கு நீ தானே முக்கியம், ஹோபி விளாடாத ஹோபி அப்படியே சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. புடி அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவனை கொடுக்குறீங்க. பார்த்தா அது அவனோட தங்கச்சி. இப்போ அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்படியே சொல்லிவிட்டு இப்போ ஹோபி இப்போ ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுமா அண்ணா எங்கே இருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நானும் சுகாவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னா காலையிலேயே வா. அண்ணியை கொஞ்ச நேரம் தனியாக விடு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கெரோ சொல்கிறா. அப்போது அங்கேருந்து நீங்கள் ஹோபி அப்படியே முறைச்சி பார்த்து அப்படியே அவன் தைசை கிள்றீங்க. அண்ணா என்னாச்சு உனக்கு, ஏன் கத்துற? ஒன்றும் இல்லை, எறும்பு கடிச்சிருச்சு. எறும்பு கடிச்சிச்சா இல்லை வேறு யாரும் கடிச்சாங்களா? சின்ன பொண்ணு மாதிரி பேசு, நான் வந்துட்டேன் வை அப்படியே சொல்லிவிட்டு இப்போ ஹோபி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். என்ன உன் தங்கச்சியா? என்ன அவ்வளோ நம்ம கரெக்டாக கிஸ் பண்ணும்போது தான் கால் பண்ணுவாளோ? அவளுக்கு வேறு டைமே கிடைக்காதா? சரி 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 பேபி, அவன் என் தங்கச்சி, ஓகேவா, ரொம்ப கோவப்படாத. இப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே டைரெக்டாக மீட்டிங் ஹாலுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் சுகா, கெரோ, ஜேஹோப் எல்லோரும் உட்காந்து இப்போ கிளைண்ட் கிட்ட மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பண்ணுது, உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகுது. பக்கத்தில் உங்களுக்கு சுகா தான் உட்காந்துருப்பான். அவன் அதை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு? சுகா என்னன்னு தெரிலடா, ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க டேபிள் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சுகா, என்ன பண்ணுது, என்ன பண்ணிகிட்ருக்க, ஏதாவது பண்ணியாண்ணா? என்ன பண்ணனே தெரிலடா சுகா, நல்லா முடியல சுகா அப்படியே சொல்லிட்டு இப்போ நீங்கள் சுகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் இதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஸ்மர்க்கோட உட்காந்துட்ருக்கான். அப்போ சுகா திரும்பி அப்படியே ஜேஹோப்பை பார்க்குறான். சுகா ஜேஹோப்பை பார்த்த உடனே ஒரு ஸ்மோக்கோடு சிரிக்கிறான். 2 பேரும் செம்மையாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ சுகா, டேய் மச்சான் என்ன வேலையை காமிச்சிட்டியா? டேய் அப்படிலாம் இல்லைடா. வலியாத பார்த்தாலே தெரியுது. ஏன்டா அப்படி பண்ணுற, அவள் பாவண்டா. அவளை எனக்கு டீஸ் பண்ணுறது பிடிச்சிருக்குடா, அதுக்கு எப்படியா பண்ணுவேன்? என்ஜாய் பண்ணுறா, நானும் ஒருத்தி வச்சிருக்கேனே. நான் என் தங்கச்சி பற்றி என்ன பேசிகிட்ருக்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாதது நல்லது. நீ வேற ஒன்றும் பண்ண முடியாமல் காஞ்சு போயிருக்க. அதான் என் தங்கச்சி. சரி சரி மூடு. மோயன் ஏசி வேணா ஜாஸ்தி வைக்கிறா, தண்ணி குடிக்கிறியா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படியே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறீங்க. ஜேஹோப் இங்கே ஒரு ஸ்மார்க்கோட அவன் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். இப்போது ஜேஹோப்
அவன் பேண்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு பட்டன் மாதிரி எடுத்து இப்போ அதை ஆஃப் பண்ணி விட்டுடுறான். நீங்கள் இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே ஓடி போயிட்டு அங்கே இருக்க மிரோவோட நின்று உங்கள் ஃபேஸை அப்படியே பட்டு பட்டுன்னு அடித்து கழுவிட்டே இருக்கீங்க. ஹோபி இருக்குடா உனக்கு ரிவெஞ்ச் பண்ணிட்டல்ல இருக்க சத்தமாவனே. எனக்கு இன்றைக்கி நான் டாமினண்ட்டா நீ டாமினண்ட்டான்னு பார்க்கலாம் அப்படியே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ அப்படியே நேராக ஹோபியோட ரூமுக்கு தான் கேபினுக்கு தான் போக போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஹோபிக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, வாடி என் பொண்டாட்டி அப்படியே சொல்லிவிட்டு வரண்டா அப்படியே சொல்லிவிட்டு டோரை வேகமாக அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஹோபி உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே டோரில் உங்களை பின் பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து ஒட்டின மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஹோபியை முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி உங்களை ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோதான் ஆஃபு, பட் இருந்தாலும் என்னடா அது என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னடி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பப்பி ஃபேஸை வச்சுட்டு கேட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஃபேஸை வைக்காது. அப்புறம் எப்படி வைக்கிறது, ரொமான்டிக்காக வைக்கிறா என்ன அப்படி சொல்லிக்கிட்டே ஹோபி அவன் ஒரு ஹேண்டை உங்கள் ஃபோர் ஹெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே கீழே கொண்டு வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோபி வேணாண்டா, ஆல்ரெடி மூடு ஆன் ஆகிருக்கு, நான் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கேன், ப்ளீஸ் விட்டுறேன். அப்படி அடி பண்ணாட்டி சரி நான் ஆஃப் பண்ணுறேன், வெயிட் பண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அங்கே இருக்க டேபிள் மேலே அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அவன் உங்கள் 2 தைஸ்க்கு நடுவில் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹிப்போடு அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே ஹோபி மேலே போய் விழுகிறீங்க. உங்கள் பாடியும் ஹோபியோட பாடியும் பயங்கரமாக டச் ஆகுது. ஹோபி உங்களை ஒரு மாதிரியான இதில் பார்த்துட்டே அவன் அப்படியே அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிடு, அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஹோபி பொண்டாட்டி எப்படியும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியுறது, டி நம்ம கல்யாணம் பண்ணி 1 வருஷம் இருக்கும்டி, ஏண்டி இப்படி பண்ணுற? சொல்லலாம்டா பண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி சொல்லிக்கிட்டு ஹோபி உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களுமே பேக் கிஸ் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒரு ஹேண்ட் ஹோபியோட பேக்கெட் அப்படியே ரப் பண்ணி அவனோட முடியை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஹோபி ஒரு ஹேண்டை உங்கள் ஹிப்பையும் ஒரு ஹேண்டை உங்கள் சீக்ஸ்லேயும் வச்சு அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். ஒரு ஹேண்டை உங்கள் ஷர்ட்குள்ளே விட்டு உங்கள் வேஸ்ட் அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஹேண்டை ஹோபியோட ஷர்ட்குள்ளே விட்டு அவன் ஆப்ஸ் அப்படியே ரப் பண்ணுறீங்க. 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஹோபி உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சு இழுத்து பொண்ணாட்டி ஐம் சாரிடி, இங்கே நம்ம பண்ணலாம், என்னால் என்னோடதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் டு மூட் இஸ் ஆன் பேபி கேர்ள், ஐம் ஸோ சாரிடி பொண்டாட்டி, உன்னோட போன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ் டி, இது ஆஃபீஸ் நம்ம ரூம் இல்லை அப்படியே சொல்லிக்கிட்டே இப்போ அப்படியே உங்களை லை டவுன் பண்ண வச்சு உங்கள் மேலே அப்படியே லைட்டாக ஓவர் ஆகுறான். ஹோபி வேணாண்டா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும், ப்ளீஸ். ஹோபி விட்றா, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். ஐம் சாரிடி பேபி. இப்போ நீங்கள் 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஹோபியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் ஆப்ஸ் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே ஹோபிக்கும் அப்படியே லைட்டாக பீஸ்ட் மோட் ஆன் ஆகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஹோபி உங்களை அப்படியே லை டவுன் பண்ண வச்சு உங்கள் ஸ்டொமக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு ஹேண்ட் உங்கள் ஷர்ட்குள்ளே போய் அப்படியே உங்கள்
உங்கள் செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணது நீங்கள் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் ஹோபியோட ஷோல்டரை அப்படியே க்ரிப் பண்ணிட்டு அப்படியே மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி நீங்கள் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே வந்து நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் செம்ம ஷாக்கிங்கா அப்படியே அந்த பொசிஷன்லேயே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது கெரோவும் சுகாவும் தான் ஏதோ பேசிகிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க போல். அப்போ சுகா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். பார்த்த உடனே அப்படியே உங்களை திருப்பிட்டு வயன் வா போகலாமே, அண்ணா அண்ணா கிட்ட பேசணும், வாடி பேசாம அப்படி சொல்லிட்டு கெரோவை சுகா அப்படியே இழுத்துட்டு போகும்போது அப்படியே சுகா பின்னாடி திரும்பி பாவமாக ஜெஹோப்பை பார்க்குறான். அப்போ ஜெஹோப் ஒரு ஸ்மோக்கோட என்ஜாய் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டு அப்படியே திரும்புகிறான். நீங்கள் ஜெஹோப்பை செம்ம முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ ஹோபி மல்லாட்டி வீட்டுக்கு போகலாமா, சிறுப்பு பிஞ்சிரும் போடா, உனக்கு எதுவுமே கிடையாது, உன் தங்கச்சிக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ நம்ம ஏதாவது பண்ணும்போது தான் வருவாளா அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. பேபி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னோட ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்றும் தெரியாது, சின்ன பாப்பா. உனக்கே தெரியும்ல எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸ்பாயில் ஆயிடுச்சா? வெட்ரி உன்னை நான் மூட ஏற்றுறேன் அப்படியே சொல்லிக்கிட்டு இப்போ ஜெஹோப் திரும்பி கிஸ் பண்ண வரான். அப்போ நீங்கள் தடுத்துட்டு போடா என் கூட பேசாத அப்படியே சொல்லிவிட்டு இவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே போகிறீங்க. ஜெஹோப் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைட் நீங்கள் செம கோமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 2 பேத்துக்கும் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம். ஜெஹோப் அவன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்படியே ஃபியூ ஹார்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு பொன்னாட்டி அப்படி சொல்லிட்டு கத்திட்டே வரான். பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை. என்ன இது, யாருமே இல்லை, எந்த சவுண்டும் இல்லை. வயன் எங்கடி போனேன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே வந்து இப்போ அப்படியே அவன் வந்து லைட்டை போடுறான். அப்போ பின்னாடி இருந்து ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படி சொல்லிட்டு கோரஸாக நிறைய சவுண்டு கேட்குது. ஜெஹோப் பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம பாய்ஸ் தான் நின்று அவனுக்கு விஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஜெஹோப் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சரி வா கேக் கட் பண்ணு அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டு கேக் கட் பண்ணுற இடத்துல நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஜெஹோப் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஜெஹோப்போட வீடே செம்ம களை கட்டி இருக்குது. எல்லாருமே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லோரும் செம்ம ஃபன்னாக பேசி விளாண்டுட்ருக்கீங்க. அப்போது ஜெயப் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு கண்ணடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. இப்போ ஜெயப் பாவமாக உங்களையே பார்த்துட்டே இருக்கான். திரும்பியும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போது டி ப்ளீஸ் டி கொஞ்சம் ஆயன் அப்படின்ற மாதிரி கண்ணில் சொல்கிறான். அப்போ நீங்கள் கார்த்திகா அன்னைக்கு நான் ஒரு சாரி பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதை காமிக்கேட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே ஜெஹோப்பை பார்த்து அப்படி சொல்லிக்கிட்டே அவள் அப்படியே கார்த்திகாவை கூட போயிடுறா. அப்போ ஜெஹோப் பாவமாக பார்த்துட்ருக்கான். பாய்ஸ்லாம் அதை நோட் பண்ணிவிட்டு சரி வா கிளம்பலாம் எல்லோரும். ஏன்டா கிளம்பலாம்டா அப்படின்ற மாதிரி இப்போது எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜின் போய் உன் ஒய்ஃபை கூட்டாடா அப்படின்னு சொன்ன உடனே சரிடா நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிஎஸ் நான் அண்ணா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜியோபா ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்போது தாயாங்கும் ஜிமினும் ஜியோஸோட மண்டிலே அடிச்சு பாடி பேசாமல் இல்லை எனக்கு அண்ணா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்போது வரியா என்ன அப்படின்ற ஒரு சவுண்டு தான். சிஎஸ் உடனே சுகா பின்னாடி அப்படியே போயிடுறா. அதை பார்த்த விமன் கூக் விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது சிஎஸ் பின்னாடி திரும்பி அவங்க 3 பேரையும் முறைச்சிட்டு வீட்டுக்கு வருவீங்களோ அப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா பின்னாடி அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜெஹோப் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க எல்லோரையும் வழி அனுப்புறதுக்காக.
அப்போது ஜேஹோ உங்கள் பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அமைதியாக அப்போது எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேஹோப் அப்படியே உங்களை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அவனோட ஹெட்டை அவன் ஹெட்டை உங்கள் ஷோல்டர் மேலே வச்சு அப்படியே மூச்சு விடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேஹோப்போட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே லைட்டாக மழை வர டைம், அப்படியே லைட்டாக சாரல் எடுக்குது. நீங்கள் 2 பேரும் அந்த மலையில் செம்மையாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேஹோப் உங்கள் யோஸ்கிட்ட வந்து ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். என்னோடய கிஃப்டே நீ தாண்டி. என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் நீ மட்டும்தான். என்னை விட்டு என்னைக்கும் போயிடாத. ஐ லவ் யூ. அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைட் தான் போகிறான். நீங்கள் ஜேஹோப்பை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேஹோப்பும் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு உங்கள் பின்னாடி, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை ஷாக்கிங்காக பார்த்துட்டு, ஹோபி என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டே அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறான். நீங்கள் ஹோபி ப்ளீஸ் வேணாம், தயவுசெய்து வேணாம், மழை வேற பெய்யுது, பெஞ்சாடி அப்படி சொல்லிக்கிட்டே ஜேஹோப் உங்களை அந்த ஸ்விம்மிங் பூலோட கார்னருக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு உங்கள் செஸ்டோட செஸ்ட்டாக பயங்கரமாக ப்ரெஸ் ஆகி நிற்கிறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேஹோப்பை பார்க்குறீங்க. ஜேஹோப் உங்களை பார்த்துக்கிட்டே அவன் ஷர்ட்டை அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். நீங்கள் ஜேஹோப்போட ஆப்ஸ் அப்படியே பார்த்துட்டு அந்த ஆப்ஸ் மேலே கை வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜேஹோப் அப்படியே அவனோட ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்துக்கு பின்னாடி வச்சு அப்படியே புஷ் பண்ணி அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபியூ ஹவர்ஸில் நீங்களுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேஹோப் உங்களோட அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே தூக்கி வீசுகிறான். நீங்கள் ஜேஹோப்போட பேண்ட்டை அன்சிப் பண்ணி அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறீங்க. அப்போ ஜேஹோப் அவங்களோட ஸ்மோக்கோட பேபி த ரியல் கேம் பீஸ்ட் கேம் இஸ் ஆன்ரே, யாராலையும் என்ன ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு ஹேண்டை அவங்க கழுத்தோடு பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவனோட தான் இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் மெதுவாடா, சாரிடி, மெதுவாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே மழை வேற பெய்யுது. அப்படி பண்ணிக்கிட்டே இப்போ ஜேஹோப் ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ as always, I love you as always டே, I love you so much, I love you, I love you, I love you ஹோபி, I love you as always. பேபி என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? போக மாட்டேன், நான் போக மாட்டேன்டா, போக மாட்டேன். I love you as always, I love you.